ஒளிமயமானதடி உன்னை மறந்ததெல்லாம் சபையில் புகழும் வளர்ந்ததடி உன்னை மறந்ததெல்லாம் சபையில் புகழும் வளர்ந்ததடி ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மெல்ல ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மெல்ல வேறென நீ இருந்தாய் வேறென நீ இருந்தாய் அதை நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு என் தேவையை யார் அறிவார் என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். நல்லா உணர்ந்துட்டோம். இப்போ நான் ஒரு கவிதை சொல்லுவேன். கணவன்மார்கள் மட்டும் மனசு வாய்விட்டு உங்களை வாழ்க்கை துணைய மனதில் நினைச்சுக்கிட்டு நான் சொல்ற கவிதையை திருப்பி சொல்லுங்க. பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையாக மாற்ற பற்றற்ற துறவியென குடும்பம் தொன்றேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பலியாய் கொண்டு நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை கொண்டு மற்றவர்க்கும் தொன்றாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். மற்றவர்க்கும் தொன்றாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். மற்றவர்க்கும் தொன்றாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். இப்போ கையில எடுத்துக்கலாங்க. ஃப்ரீயா இருந்தாங்க. உங்க பையில பார்த்தீங்கன்னா பூவோட இருக்கும், பூ கனி இருக்கும். பூவை கணவன்மார்க வச்சுக்கோங்க, கனியை மனைவிய வச்சிருங்க. இப்போ பூவை எடுத்துட்டு கணவன் மட்டும், இப்போ நாம தவத்துல தான் இருக்கிறோம். மென்மையா எந்த செயலா இருந்தாலும் மென்மையா செய்யணும். இப்போ கணவன்மார்கள் மட்டும் எந்திரிச்சு நின்று